எப்படி ஒரு நிர்வாகி என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பாதையிலே சென்றால் ஷைத்தான் அடுத்த பாதையால் தான் செல்லுவான் என்று ஹதீஸ் இருக்கின்றது. மனிதர்கள் கூட சரியான பயம், ஷைத்தான் கூட ஒதுங்கித்தான் செல்லுவான் என்றால் எப்படியான ஒரு ஆளுமையாக அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருப்பார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் கூட சஹாபாக்கள் விடவில்லை. அவர்களிடமும் கேள்வி கேட்டார்கள், பெண்களும் கேள்வி கேட்டார்கள், ஆண்களும் கேள்வி கேட்டார்கள். ஏனென்றால் ஒரு விடயத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக கட்டாயம் பொறுப்பாளர்களிடம் கேள்வி கேட்கப்பட வேண்டும், பொறுப்பாளர்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவேதான் ஏன் இந்த இடத்திலே அப்படி சொல்லுகின்றோம் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு தெரியும், உடைகள் எல்லாம் பிரிச்சு கொடுக்கும் நேரம் சரிசமனத்தான் எல்லாரும் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக உயரமானவர். அந்த கிடைச்ச அந்த துணியால அவருக்கு உடுப்பு தைக்கல போதா, ஆனா உடுப்பு தைச்சு உடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த சபையில அந்த தலைவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு எங்கட அளவுக்கு தானே உங்களுக்கும் துணி கிடைச்சிச்சு, எப்படி நீங்க கூட எடுக்கல, உங்களோட உடுப்பு நீட்டம் வைக்குது, எனவே எப்படி உங்களுக்கு கூட கிடைச்ச? உமர் ரலியல்லாஹு தஆலா சைலன்ஸ் ஆயினாங்க. யார் அதுக்கு பதில் சொன்ன? மகன் எழும்பி பதில் சொன்னாரு, ஏண்ட பங்க நான் வாப்பாக்கு கொடுத்தேன், அதையும் சேர்த்து தான் வாப்பா அவருடைய உடுப்பத்தை செய்கிறார். எனவேதான் பாருங்க, பொறுப்பான மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு ஹலீஃபா, அவருக்கு போதாண்டு சொல்லி அவர் மேலதிகமா எடுக்கவும் இல்ல, மகண்டத்தை தான் எடுத்து, மகன் கொடுத்த கிஃப்டா கொடுத்தோன்னே மகண்டத்தை எடுத்து தைச்சு கொடுத்து கொண்டார். இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல மகர் பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா ஆண்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அந்த அளவு தூரம் மகராக எது, ஒரு ஆணுக்கு வீடிக்கணும், பெண்ணுக்கு நகை போடணும், ஏனே உடுப்பு அதெல்லாம் கொடுக்கணும். எனவே ஒரு ஆண் கல்யாணம் முடிக்கிறன்னா சரியான கஷ்டமாயிடுச்சு. எனவே நிறைய பெரிய மகர் கேட்டாங்க பெண்கள். இப்படி நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய ஆண்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, யா ஹலீஃபா எங்களுக்கு கஷ்டமாயிக்குது, கொஞ்சம் மகரை லிமிட் பண்ணுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கூட்டம் போட்டாங்க, மகரை லிமிட் பண்ண. அந்த கூட்டத்துல எலும்பி கேள்வி கேட்டது யாரு? ஒரு பெண். ஒரு பெண் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற உரிமை மகர், இதை லிமிட் பண்றதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்த? உமர் ரலியல்லாஹு தஆலா சைலன்ஸ் ஆயினாங்க. மிகப்பெரிய ஹலீஃபா, ஷைத்தான் ஒரு ரோட்ல, இவர் ஒரு ரோட்ல போனா ஷைத்தான் இன்னொரு ரோட்ல போற, அந்த ஹலீஃபாவே பதில் செல்ல இல்லாத அளவுக்கு சைலன்ஸ் ஆயினாங்கடா, அல்லாஹ்வோட சட்டத்துல நான் கை வைக்கலா. உடனே அந்த கூட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க, முடிச்சாங்க. அசாபத் இம்ரஅத்துன் வ அஹ்தா உமர், ஒரு பெண் சரியானதை செய்து விட்டால் உமர் பிழை செய்து விட்டார், ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷைத்தானே பயப்படுகின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா, அதிகாரத்திலே இருக்கின்ற அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் பிழை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிக்கப்படாது, அந்த பெண் கேட்டது சரி, அந்த கேள்வி என்ன மாத்திட்டு நான் பிழை செஞ்சிட்டேன். அசாபத் இம்ரஅத்துன், ஒரு பெண் சரியானதை செய்து விட்டால், உமர், உமர் பிழை செய்து விட்டார் என்று அந்த கூட்டத்தையே வாபஸ் வாங்கி மகர லிமிட் பண்ணல. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா மதிப்புக்குரியவர்களே, பொறுப்பில் இருப்பவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படுகின்ற போதுதான் அவர்களும் பிழைகளை விளங்க முடியும், சரியாக செல்ல முடியும். அதற்காக விதண்டாவாதம் அல்ல, தேவையில்லாத கேள்வி அல்ல, குழப்புவதற்கான கேள்வி அல்ல, நியாயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல